வண்டர்லாம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய வண்டர்லாம் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் அகாடமியில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட கோர்சஸ்க்கும் ஃப்ரீயாக டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுக்கங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் டாக்ஸ் அந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,600 அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியோடைய சப்போர்ட் இங்கே வந்து 25,200 இருக்குது. 25,200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நாங்கள் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு எதுக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. பிஃபோர் இன்வெஸ்டிங் த ஸ்டாக் மார்க்கெட் கைண்ட்லி கன்சிடர் யுவர் ஃபினான்சியல் அட்வைசர். ஓகே, ஸ்டாக் டாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 522 ரூபாயில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோடைய சப்போர்ட் லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ்ங்கிறது 510 ரூபா அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவலை கட் பண்ணி அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 522 ருபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால இந்த இடத்துலேருந்தே நாம் வந்து அது மேலே வரதுக்கான வாய்ப்புகளை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அது மேலே வரும் பட்சத்தில் 540 567 அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரேஞ்சில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 510 சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் டாக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ராடக்ட் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டீம்லெஸ் லிமிடெட். இந்த மகாராஷ்டிரா ஸ்டீம்லெஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் 760 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் லெவலாக கிடச்சிருக்கு. நமக்கு 767 அப்படிங்கக்கூடிய இந்த ரேஞ்சை டச் பண்ணி பிரேக் அவுட்டில் அதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வருங்காலத்தில் 794ம் 812ம் இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மகாராஷ்டிரா ஸ்டீம்லெஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் 760 சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். தேர்டாக இன்றைக்கி நம்ம ஸ்டாக் டாக்ஸில் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எட்டர்னல் லிமிடெட். இந்த எட்டர்னல் லிமிடெட்ங்கிறது 262 ருபீஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 262 அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு மேலே வந்து புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி அதை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இதோடைய நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த எட்டர்னல் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் 284 292 301 அப்படிங்கக்கூடியது வருங்காலத்தில் இது டச் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் 262க்கும் மேலே ட்ரேட் ஆகும் பொழுது நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இதை வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்கிறோம். இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க.